பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிற்று. இந்த வேத பகுதியில் ஒரு அருமையான கருத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. நமக்கு முன்பதாக இருக்கிற இருள் போய்விட்டது, இப்பொழுது பகல் வந்து விட்டது அல்லது பகல் சமீபம் ஆய்விட்டது என்று ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். பகல் என்பது நமக்கு ஒரு பிரகாசம், பகல் என்பது நமக்கு ஒரு ஒளி, பகல் என்பது நமக்கு ஒரு எதிர்காலம். இந்த பகலை கர்த்தர் வர வைக்கிறார் அல்லது பகல் இடத்துல நாம் நெருங்க வைக்கிறார். இந்த பகல் எப்படி உண்டாக்குகிறார்? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவீர்கள் என்றால் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகலை கர்த்தர் உண்டாக்குறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அப்பொழுது ஆழத்தின் மேல் ஜன்னல் இருந்தது, ஜலம் இருந்தது. அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். இங்கே இருள் இருக்கிற இடத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அருமையானவர்களே, பகல் உண்டாக வேண்டும் என்றால் தேவன் செய்கிற முதல் காரியம் நம்மேலே அசைவாடுகிற தேவன், நம்மேலே அனலா இருக்கிற தேவன். அப்படி அசைவாடும் போது இந்த இருளில் இருந்து நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறவளா இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அசைவாடுவார் என்றால் ஒரு இருளை நீக்கிவிட்டு ஒரு பகலை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறவராயிருக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? 3ஆம் வசனத்திலே தேவன் அந்த இருளுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி. வெளிச்சம் என்பது ஒரு வழிகாட்டுதல், வெளிச்சம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடியது. கர்த்தர் அந்த பகலை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்குறார். உங்களுக்கு வேண்டிய வழிகளை, உங்களுக்கு வேண்டிய பிரகாசத்தை, உங்களுக்கு வேண்டிய ஆயத்தங்களை தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் அதை உண்டாக்குகிறார். அப்படி உண்டாக்கும் போது பகல் உங்களுக்கு வருகிறது. மூன்றாவது, அடுத்த வசனத்திலே பார்க்கிற 4ஆம் வசனத்திலே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்பொழுது ஃபைனலாக அந்த பகலை உங்கள் கையிலே கொடுப்பதற்காக, அந்த பகலை சமீபமாக்குவதற்கு கர்த்தர் செய்கிற 3வது காரியம், அந்த வெளிச்சத்திற்கும் அந்த பகல் அந்த இருளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு தான் தேவன் பகல் என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அருமையானவர்களே, பலவிதமான இருள்களிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால், பலவிதமான இருளினால் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய அசைவாடுதலினாலே, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, தேவன் தம்முடைய வல்லமையினாலே அந்த இருளை நீக்கிவிட்டு உங்களுக்கு ஒரு பகலாகிய வெளிச்சத்தை, ஒரு வழியை, ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அப்படி உண்டாக்கும் போது தேவன் ஒளியாயிருக்கிறார், என்னை பிரகாசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.